வெகு விரைவாக ஒரு தீர்ப்பு கிடைத்திருப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில எதிர்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த ஞானசேகரன் என்கின்ற இந்த நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதன் பேரில் தான் உடனடியாக அந்த அரசு செயலிழந்து போன அரசு உடனடியாக இதற்காக ஒரு சிறப்பு குழுவை, அதுவும் நீதிமன்றம் அதனால பிடிக்க முடிந்தது. இல்லையேல் இந்த வழக்கு மிக மிக தாமதமாகி இருக்கும். அதன் அடிப்படையில நம்முடைய நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த தீர்ப்பின் மூலம் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமூக விரோதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அது திமுகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குறிப்பாக ஆளும் கட்சி இனி இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவர்களுக்கு ஆதரவு அளிக்க கூடாது என்கிற படிப்பினையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை உணராமல் சமூக விரோதிகளுடைய ஆதரவும் வேண்டும், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால்தான் ஓட்டுகளை வாங்க முடியும், இவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொள்ள முடியும் என்கின்ற சூழ்நிலை இருந்தால் அது மிகப்பெரிய தவறு. அதனால இந்த தீர்ப்பின் மூலம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஞானசேகரன் பின்னால யார் இருந்தார்கள், எதற்காக அவர்கள் சமூக விரோதிகளை ஆதரித்தார்கள் என்பதையெல்லாம் இது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் என்று தான் நான் சொல்கிறேன். இந்த அமைப்பே முற்றிலுமாக மாற வேண்டும். அது மாறுவதுதான் சமுதாயத்திற்கு, நாட்டிற்கு நல்லது. பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் குற்றவாளி என்றுதான் இப்போது தீர்ப்பு வந்திருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. தீர்ப்பு விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி வர இருக்கிறது. ஆனால் இவருக்கு பின்னணியில் யார் இருந்தார்கள் என்பதெல்லாம் இன்னும் மூடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, இது போன்ற குற்ற சம்பவங்களில காவல்துறையினர் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் பெயர்ல சில பெண் உயர் அதிகாரிகளை நியமித்ததன் காரணமாகத்தான் இந்த வழக்கு விரைந்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆளும் கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகத்திற்கு காவல்துறையினர் துணை போகாது இருக்க வேண்டும். அதுதான் நான் சொன்ன இந்த சிஸ்டம் ஃபெயிலியர். இந்த அமைப்பு முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும். அரசியல்வாதிகள் தங்களுடைய கட்சிகளில தங்களுடைய லாபத்திற்காக, சுய லாபத்திற்காக ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் சமூக விரோதிகளையும் அவர்கள் ஊக்குவிப்பது என்பது உண்மையிலேயே இந்த சமுதாயத்திற்கு கேடானது என்பதை நாம் உணர வேண்டும். அதை உணராத வரையில இந்த சிஸ்டம், இந்த அமைப்பானது மாறாது என்பதை நாம் உணர வேண்டும்.